அப்படி நீங்க என்ன கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க தான் மிகப்பெரிய கோமாளின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணும், எங்க நம்ம எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாம ஒன்றும் கிடையாது. சரியா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் அவர்கள் பொது நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே கோமாளித்தனமா பண்ற விஷயங்களை பார்த்துட்டு சில ரசிகர்கள் அவரை ரொம்பவே தப்பா பேசிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இப்போ அவங்களுக்கு தரமான பதிலடி கொடுக்கிற வகையில பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் அவர்கள் ரொம்பவே கோபமா ஒரு சில விஷயங்களை இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நான் வந்து காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது டான்ஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏன் அங்க போகும்போது அந்த பேனர்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஓகேவா? நீங்க நினைக்கிறீங்க நான் கோமாளி அப்படின்னு சொல்றது. நான் எப்பவுமே சொல்றது மாதிரி கோமாளித்தனம் அப்படிங்கிறது இந்த சோசியல் மீடியாவுக்கு ஏத்தவாறு எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு வேஷம் தானே தவிர நான் ரியல் கோமாளி கிடையாது. ஓகேவா? அப்படி நீங்க என்ன கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க தான் மிகப்பெரிய கோமாளின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணும், எங்க நம்ம எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாம ஒன்றும் கிடையாது. சரியா? நீங்க வந்து காரணமே இல்லாம எனக்கு வந்து என்ன பண்றீங்க, தப்பா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன நீங்க வளர்த்துதான் விடுறீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிடவும் கூடாது. அது ரெண்டாவது கதை. அப்புறம் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நானும் தான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஸ்கூல்லயும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும்போது மிக பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே வந்தாங்க. ஆனா நாங்க யாருமே அதிகாரி ஆகல. ஏன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கதறவங்களுக்கும் அவங்களுக்குமே IAS IPS இருக்கட்டும், பெரிய பெரிய ஆபீசர்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அவங்கள ஒருவேளை IAS ஆயிட்டு தான் இங்க வந்து கமெண்ட் போடுறாங்களோ? இருக்காது. ஏன்னா IAS ஆனா அப்படின்னா மக்கள் பணி செய்யறது நிறைய வேலை இருக்கும். அவங்க எப்படி கமெண்ட் போட முடியும்? எங்கேயும் இடிக்குதுல்ல. நான் அதை சொல்ல மாட்டேன். சரியா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் வீடியோ பாக்குறது மட்டும் தான் அவங்களோட வேலை. அப்படின்னா அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எங்க போனாலுமே ஒருத்தங்க ஸ்டேஜ்ல பேசுறாங்க அப்படின்னு பார்த்த உடனே அவங்க பேசுறது கேட்ட உடனே நம்ம மோட்டிவேஷன் ஆகவும் மாட்டோம். அவங்க பேசின உடனே அங்க வரக்கூடிய ஆளை பார்த்து நம்ம உடனே அவங்கள மாதிரி ஆயிரவும் மாட்டோம். சுயமா சிந்திச்சு அவங்கவுங்க துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அளவுக்கு எல்லாருக்கும் மூளை இருக்கு. சரியா? மூளை இல்லாத நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள பார்த்து நான் மோட்டிவேஷன் ஆகணும். செல்ஃப் மோட்டிவேஷன். அடுத்தவங்களை எதுக்கு நம்ம மோட்டிவேஷன் எடுக்கணும்? நம்மளுக்கு நாமளே தான் மோட்டிவேஷன். சரியா? நம்மளை சுத்தி என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்தாலே நம்ம மோட்டிவேட் ஆகும். சரியா? ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜுக்கோ இல்லைன்னா ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விதம். அதுல முதல் விதம் என்னன்னா, எப்படா பேச முடிப்பாரு, சுதந்திர தினத்துக்கு முட்டாய் கிடைக்கும். ரெண்டாவது ரகம், அப்பாடா பேசிட்டே இருக்காரு, பேசு பேசு, பீரியடு முடிஞ்சிடும். ஓகே. அடுத்தது மூணாவது ரகம் என்னது, நாலாவது ரகம் என்னதுங்கிறது நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.